தொடக்கத்தில் திரு ரவி அவர்கள்ட்டேருந்தே போகிறேன். இந்த விமான சாகச நிகழ்வு, அதை தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 உயிர்கள் பறிபோனது உள்ளிட்ட அம்சங்களை எப்படி பார்க்கணும் திரு ரவி? திரு கார்த்திகை செல்வன், நீங்க சொல்றப்பே தெளிவா சொல்லிட்டீங்க. இது ஒரு ஸ்டாம்பீட், கூட்ட நெரிசல் அல்லது கூட்ட நெருக்கடியினால் ஏற்பட்ட மரணங்கள் கிடையாது அப்படின்ட்டு. இருந்தாலும் இந்த 5 நபர்கள் அப்பாவி மக்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அஞ்சலி, அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா, அது சீஃப் செக்ரட்டரி, தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் ஒரு மீட்டிங் போட்டார். அந்த மீட்டிங்ல எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னா ஏர்ஃபோர்ஸ், கார்பரேஷன், மெட்ரோ வாட்டர், போலீஸ், இவங்க எல்லாருமே மற்றும் ஒரு சில அமைப்புகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு 10 நாளைக்கு முன்னாடி. யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்புகள் தர வேண்டும் அப்படிங்கிறது. மொத்தம் 15 லட்சம் மக்கள் வந்ததாக சொல்றாங்க. இத ஏற்கனவே எதிர்பார்த்தார்கள். இவ்வளவு கூட்டம் வந்தால் என்ன செய்வது அப்படிங்கறத ஏற்கனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்கள் எப்படியெல்லாம் திட்டம் போடலாங்கிறதையும் விவாதித்திருக்கிறாரு. அதுல கமிஷனர் போலீஸ் சென்னை இருந்திருக்காரு, கார்பரேஷன் கமிஷனர் இருந்திருக்காரு, எல்லாருமே இருந்திருக்காங்க. அந்த மீட்டிங்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏர்போர்ஸ் ஒரு அட்வைசரி கொடுத்திருக்காங்க. அந்த அட்வைசரியில இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு வருகின்ற பார்வையாளர்கள் குடையுடன் வர வேண்டும், தண்ணீர் பாட்டிலோடு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு சிலர் குடையோட வரல, தண்ணீர் பாட்டிலோட வரல. ஒரு சிலர் குடையோட வந்திருக்காங்க. தண்ணீர் பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு 250 ml வாட்டர் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எப்பவுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. எப்ப பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த கூட்டம் கலைகின்ற சமயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை. அது மட்டுமல்ல, அதற்கு முன்னாடி இந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே மக்கள் கூடிவிட்டார்கள். அவர்கள் பல மணி நேரம் காத்து கொண்டிருந்ததுனால இந்த வெயில் காலம், அந்த ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்களே, அதன் காரணமாக டீஹைட்ரேஷன், அதாவது தாகம் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா உடம்புல இருக்கிற வாட்டர் எவாபரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில டீஹைட்ரேஷன், அதாவது நீர் பருக முடியாத, நீர் உடலுக்கு தேவையான அளவு நாம் பருக முடியாத காரணத்தினால் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல தான் இறந்தது. இதுல அட்மினிஸ்ட்ரேஷன் உடைய லேப்ஸ் எதுவும் இல்ல. அன்னைக்கு சண்டே அன்னைக்கு சபர்பன் ட்ரெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் சர்வீசஸ், இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப குறைவாக இருந்த காரணத்தினால மக்கள் இங்க ட்ரெயினுக்கு போய் அத கூட்டம் சீக்கிரம் களைய முடியல. அதே போல மெரினா பீச்ல இருந்து அவங்க எல்லாமே போய் ரோட்ல உட்கார்ந்துட்டாங்க. அங்கங்க எங்கெங்க எல்லாம் நிழல் கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. அதனால வாகனங்கள் எங்கையெல்லாம் பார்க் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடங்கள்ல இருந்து வாகனங்களை எடுக்க முடியல. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபிக் ஜாம் நடந்துச்சு. இதுல என்னன்னா, ஏற்கனவே அரசு சொன்ன மாதிரி இன்னும் இதை நமக்கு கொடுத்திருக்கின்ற பாடம் ஒரு எப்படியெல்லாம் பெட்டர் பிளானிங் அட் தி டைம் ஆஃப் டிஸ்போசல், அதாவது கூட்டம் கலைகின்ற நேரத்தில் எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. மெட்ரோ வாட்டர் வாட்டர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குடிநீர் வசதி எல்லாம் செஞ்சுதான் கொடுத்திருந்தாங்க. பட் நம்முடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தேசப்பற்று மிக்கவர்கள் நினைக்கிறேன், நாட்டுப்பற்று மிக்கவர்கள். அதனால அதிக அளவில் வந்துட்டாங்க. ஒரு 15 லட்சம் சொல்றாங்க. ஆக்சுவலா என்னுடைய எஸ்டிமேட் படி ஒரு 10 லட்சம் மக்கள் வந்திருப்பாங்க. 10 லட்சம் மக்களே நிச்சயமா அந்த மெரினா பீச் தாக்கு பிடிக்க முடியாது. டிராபிக்கை பொறுத்தவரை ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சபர்பன் ட்ரெயின்ஸ் குறைவா இருந்ததுனால மக்கள் சீக்கிரமாக கலந்து செல்ல முடியவில்லை. அப்புறம் ஸ்டாம்பீட் சிச்சுவேஷனே கிடையாது. இதனால காவல்துறையை நிச்சயமா நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா மெக்கால ஹஜ் யாத்திரை போறவர்கள்லாம் வருஷம் போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில வருடங்கள்ல மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான மக்கள் கூட்ட நெரிசல்ல இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி மாஸ்கோவில் இருக்கிற ஸ்டேடியத்துல நடந்திருக்கு ஸ்டாம்பீட். அமெரிக்கால ஹூஸ்டன், இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயுமே இது போன்ற கூட்டங்கள் இல்லையா. இந்தியாவில கூட பிரயாக் நம்ம இதுல கும்பமேளா இருக்கும். அந்த கும்பமேளாலேயே பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. அவ்வளவு பந்தோபஸ்தெல்லாம் கொடுத்தோம். அதனால நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது கூட்ட நெரிசல் இல்லை அப்படின்னாலும் கூட
நமக்கு வந்து வேறு சில முக்கியமான நிகழ்வுகள் ஆண்டுதோறும் நடக்கிறது. இப்போ மதுரையில் சித்திரை திருவிழா லட்சக்கணக்கான மக்கள் திரளக்கூடியது, அல்லது திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய கார்த்திகை தீபம், அல்லது மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள், அல்லது நம்ம இப்படியான நிகழ்வுகளையும் பார்க்குறோம். இதிலெல்லாம் இந்த சிக்கல்கள் இல்லை, உயிரிழப்புகள் இல்லைங்கும் போது இதில் ஏன் இந்த உயிரிழப்பு வருதுங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்தே வருது இல்லை? இப்போ சென்னை நிகழ்ச்சியில் இதை தவிர்த்திருக்க முடியாது. அப்போ இல்ல, நீங்க சொல்ற நிகழ்ச்சிகள் மட்டும் கிடையாது. திருவண்ணாமலை தீபமாகட்டும் அல்லது அழகர் ஆற்றில் இறங்குறதாகட்டும், இதை விட விஐபி பந்தோபஸ்து சொல்லுவோம். அதுல வந்து நீங்க அரசியல் கட்சிகள் ஒரு சில நேரங்களில் தங்களுடைய வலிமையை காட்டுவதற்கு லட்சக்கணக்கில் கூட்டுவாங்க கூட்டத்தை. அப்பொழுதெல்லாம் நான் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வர்றது கிடையாது. ஒரே தடவை வந்து வடபழனியில ஒரு கோவில்ல நடந்தது ஒரு ஸ்டாம்பீட். இப்ப நான் வந்து எஸ்பி நாகப்பட்டினம் இருந்தப்ப ரமேஷ் குடவலாவும் எஸ்பி அங்க இருக்காரு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல. அப்ப வந்து தஞ்சை பெரிய கோவில்ல வந்து யாகசாலையில வந்து தீ பிடிச்சிருது. அப்ப என்ன பண்ணாருன்னா, அந்த சமயத்துல இருந்த டிஐஜி சொல்றாரு, இது மாதிரி இம்மீடியட்டா அந்த வாயில் கதவுகள்லாம் அடைச்சிருங்க அப்படின்னு சொன்னார். அவங்க எல்லாருமே அந்த போலீஸ் வந்து அடைக்க பார்த்தாங்க. நாங்க தான் அங்க இன்சார்ஜ், நானும் ரமேஷ் கூடலா 2 பேரும். உடனே வந்து அந்த வாயில் கதவுகளை இம்மீடியட்டா திறந்து விடுங்க, ஏன்னா மக்கள் வந்து வெளியே போக முடியாது, கூட்டம் நெரிசல் வரும்னு சொன்னோம். இந்த சிச்சுவேஷன் நீங்க சொல்ற திருவண்ணாமலை ஆகட்டும் அல்லது வந்து மதுரை ஆகட்டும், அது வேற சிச்சுவேஷன். அது வந்து பில்கிரிம்ஸ். இது வந்து ஏர் ஷோ. இது வந்து 62வது ஏர் ஷோ விமானப்படை நடத்துகிறார்கள். என்ன சாகசம் சொல்லிட்டு எல்லா மக்களும் எதிர்பாராத விதமாக நம்முடைய சென்னை மக்கள், சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து கூடிட்டாங்க. இதுல என்ன சார், இப்போ ஏற்கனவே இந்த ஏர் ஷோ பத்தின அறிவிப்பு கொடுக்கும் போதே 15 லட்சம் பேர் வருவாங்கன்ற அறிவிப்பை கொடுத்தாங்க. அதுக்கான கூட்டங்களை நாங்கள் நடத்தினோம் தான் அரசு தரப்புல முன்வைக்கிறாங்க. இப்போ அதுல காவல்துறையோ அல்லது கார்பரேஷனோ அதோடு தொடர்புடைய எல்லாருமே அந்த ஏற்பாட்டுக்கான விஷயங்களை செய்திருப்பாங்க. அதனால இது எதிர்பாராத கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு விஷயம் சொல்றாங்க, காலையில 7லேருந்து 11 மணி வரைக்கும் சேர்ந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒட்டுமொத்தமா வெளியேறும் போது இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது அதை பார்க்க. அப்ப அதுக்கு போலீஸ் என்ன மாதிரியான திட்டங்களை வகுத்திருக்கும் அல்ல வகுத்திருக்க வேண்டும்? அதாவது வந்து கூட்டம் எதிர்பார்த்த கூட்டம் தான், அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க 15 லட்சம் இல்ல 20 லட்சம் நபர்கள் வந்திருந்தா கூட மேனேஜ் பண்ணிருக்க முடியும். இப்பவும் மேனேஜ் பண்ணாங்க. ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு மைனர் லேப்ஸ் என்னன்னா, கலைந்து போறப்போ அது ப்ராப்பர் அந்த சரியான முறையில் மக்கள் கலந்து செல்லவில்லை. அதான் இறந்து போனவர்கள் வந்து நீங்க கூட்ட நெரிசல்லையோ அல்லது வேற வகையில சாக்கலையே. அது வந்து தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதும் அப்ப வந்து அங்க கிடைக்கல தண்ணீருங்கிறதான அடிப்படையா இருக்கு. அப்படின்னா ஒரு இப்போ வந்து டீஹைட்ரேஷனோட அடிப்படை அதான் இருக்குது. தண்ணீர் கிடைக்கல அல்லது வெயில் அதிகமாக இருந்திருக்கு எதிர்பார்த்ததை விட அப்படின்னா இருந்தாலும் அப்போ அதுக்கான ஏற்பாடுகளில் ஏதாவது லேப்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்காத? இல்ல, அதுல லேப்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விசாரணை செய்ய போறாங்க. அது நமக்கு தெரிய வரும். ஆனா நீங்க 15 லட்சம் மக்களுக்கு வந்து 15 லட்சம் லிட்டர் தண்ணீர் அங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வைக்க முடியாது. ஏற்கனவே அட்வைசரியில சொல்லியிருக்கோம், மக்கள் வர்றப்ப தண்ணீர் பாட்டிலோட வாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா கூட்டம் வந்து அந்த மாதிரி கூட்டங்களை வந்து நீங்க ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் தண்ணீர் வைக்க முடியும். அதுவும் பல்வேறு நூற்றுக்கணக்கான இடங்கள்ல தண்ணீர் வைத்தார்கள். நீங்க தண்ணீர் வந்து அந்த இடங்களே அப்புறம் ஸ்டாம்பீட். பொதுவா இப்ப இது போன்ற ஒரு கூட்டம் நடக்குதா சார், பொதுக்கூட்டம் நடக்கிறது அப்படின்னா எவ்வளவு போலீசார் காவல்துறையினர் களம் இருக்குவாங்க? அதாவது 100 பேருக்கு இவ்வளோ, 1000 பேருக்கு இவ்வளோ, அந்த மாதிரி ஏதாவது கணக்குகள் வைப்பாங்களா? எப்படி அதை வந்து அணுகுவாங்க ஒரு பந்தோபஸ்துக்கு அல்லது காவல்துறையினுடைய தரப்புல இருந்து? அது வந்து அந்த கூட்டத்தினுடைய இயல்பை பொறுத்து இருக்கு. வந்து ஆர்கனைஸ்ட் கிரௌட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வர்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஆர்கனைஸ்ட் கிரௌட். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இவ்வளவு பேர்த்த இத்தனை மேல கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியும். இது வந்து அன்ஆர்கனைஸ்ட் கிரௌட். இது வந்து எல்லாருமே அவங்க வீட்டுல இருந்து நினைச்சவங்க எல்லாம் திடீர்னு வந்துட்டாங்க. ஒரு சிலர் டிவியில பார்ப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு சிலர் வந்து வீட்டுல இருந்து அப்படியே எல்லாம் குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டாங்க. குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. மாநில மாவட்டங்கள்ல இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. பேசிய பல பேரும் கள்ளக்குறிச்சி, அதே போல சேலம், இந்த பக்கம் திண்டுக்கல் அப்படின்லாம் பல ஊர்கள்லேருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஏர் ஷோ பற்றினா இந்த முறை அதுக்கான பெரிய அளவுக்கு பரப்புரை இருந்துச்சு. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போது 20 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடக்க போதுங்கும் போது எதிர்பார்ப்பும் கூட இருந்திருக்கலாம். சென்னை மக்கள் மட்டுமே இல்லை, வெளி மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க. அப்போ அந்த வருகை அப்படிங்கிறது வந்து நமக்கு அது காவல்துறைக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ முன்கூட்டியே தெரியும்னா அதை எப்படி அணுகியிருப்பாங்கன்னு கேட்குறேன். எவ்வளோ பேர் இதுக்கு பாதுகாப்பு போட வேண்டியிருக்கு? இது திறந்த வெளியில் தான் நடக்குது. ரொம்ப க்ளோஸ்டு ஆடிட்டோரியம்னு சொல்ல முடியாது, திறந்த வெளி தான். அப்படி இருக்கும்போது இந்த பற்றாக்குறை அல்லது இந்த சிக்கல் எங்கே இருக்குது?
ரொம்ப முக்கியமாக கலைந்து போகிறப்ப இருக்கிற சிக்கல் தான். நிறைய பேர் வந்து வாகனங்களை போய் சேர்றதுல எங்களுக்கு காலதாமதமாச்சு, அல்லது 108 போக முடியல, இப்படியான தகவல் தான் வந்துச்சு. அதை எப்படி சரி பண்ணியிருக்க முடியும்? ஏன்னா இது மீண்டும் மீண்டும் நம்ம பாடம் கற்றுக்கொண்டே இருக்க முடியாது. பல நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்குறோம் வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே கூட இப்படி கூட்டங்களில் இறப்புகள் நடந்திருக்கிறது. அப்போ இதை என்ன கவனிக்க வேண்டியிருக்கு ரொம்ப முக்கியமாக? ஏற்கனவே வந்து சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் வந்து மீட்டிங் போட்டாரு. அந்த மீட்டிங்ல வந்து கமிஷனர் அவர் முதலே சொல்றாரு எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒவ்வொரு மாவட்டங்களுடைய எஸ்பிஸ் வந்து போர்காஸ்ட் பண்றாங்க. இது மாதிரி இங்க இருந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இவ்வளவுதான் வருவாங்க, வரமாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்து தான் மொத்தம் ஒரு 15 லட்சம் மக்கள் வருவாங்க அப்படிங்கறத அவங்க அதை வச்சுட்டு திட்டமிடுறார்கள். அந்த திட்டமிடுதல் படிதான் எல்லாமே போயிட்டே இருந்துச்சு. பிரச்சனை வந்து அந்த கலைந்து போறப்பதான். இந்த கலைந்து போறப்ப என்னென்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கறதுலதான் ஒரு சில லேப்ஸ் இருந்திருக்கலாம். அதுதான் நமக்கு வந்து வருங்காலத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாடம். கலைந்து செல்கின்ற பொழுது அவங்க ஆர்டர்லியா கலைந்து போகணும். இவங்க வந்து அன்ஆர்டர்லி, அதாவது வந்து அன்ஆர்கனைஸ்ட் கிரௌட், ஒரு ஹோமோஜீனியஸ் கிரௌட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹெட்ரோஜீனியஸ் அண்ட் ஹோமோஜீனியஸ் கிரௌட் அப்படின்ட்டு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அவங்க வந்து ஆர்கனைஸ்டா அந்த இதுல போவாங்க. இது ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வாகனத்தை தனியா நிறுத்திருப்பாங்க. ஒரு சிலர் சாப்பிட போயிட்டாங்க, ஒரு சிலர் வந்து நிழல்ல உட்கார. அதுக்குதான் மதுரை உதாரணங்களை சொன்னேன். அதுவும் அன்ஆர்கனைஸ்டு கிரௌட் தான். இப்ப நீங்க வந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்குறார், அதுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அப்படின்னாலும் அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். அங்க ஒரு வேறுபாடு என்ன இருந்ததுன்னா, நிறைய தன்னார்வல தொண்டர்கள் அவங்க வந்து குடிநீர் பந்தல்ல தொடங்கி நீர்மோர்லேருந்து எல்லாமே கொடுப்பாங்க, பல விஷயங்கள் இருக்கும். அப்படி இங்கே அது இல்லை. அதை நம்ம விசிபிளாக பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஏன்னா இது ஒரு நாள் நிகழ்வு அல்லது ஒரு 2 மணி நேர நிகழ்வுங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கு. அது கவனிக்கப்பட வேண்டியிருக்கா? ஏன்னா ஆர்கனைஸ்டாக வரக்கூடிய கூட்டம் தான் இங்கேயும். நம்ம மதுரையில் எந்த சிக்கலும் வரல, திருவண்ணாமலை சிக்கல். நான் உதாரணங்களுக்கு சொல்கிறேன். வெவ்வேறு இடங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு 10 லட்சம் பேரை திரட்டுறதும் கூட நடந்திருக்கிறது வரலாற்றில். அல்லது அரசியல் தலைவர்கள் மரணம் அடைகிறப்போ லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்போதும் இந்த சிக்கல் வரல. இவ்வளவு மரணங்கள் 5 பேர் இறக்கும்போது தான் அதனுடைய தீவிரத்தன்மை அப்படிங்கிறது நம்ம உணர வேண்டியிருக்கு. அங்கே தான் நான் கேட்குறேன், எங்கே சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு. இந்த சிக்கலே வந்து டீஹைட்ரேஷன் தான். உங்களுக்கு இங்க மட்டும் இல்ல, பெரிய படித்தவர்கள் கூட வந்து ரஷ்யால போயிட்டு நீங்க டூரிஸ்டா போனவங்க கூட பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் வந்து எலைட் குரூப், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து தண்ணீர் குடிக்காதனாலதான், இங்க வந்து நீர் பருகாதனாலதான் டீஹைட்ரேஷன் டோட்டலி. இதுல வந்து யாரோட லேப்ஸ் இல்ல. சொல்ல போனா நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, மக்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்க வந்து தண்ணி பாட்டில் சம்டைம்ஸ் வந்து கொண்டு வராம இருந்திருக்கலாம், அங்க தண்ணி இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். அவங்க போறப்ப வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி, பிக்னிக் மாதிரி நினைச்சிருந்திருக்கலாம். எல்லாருமே இதுல வந்து கவனிக்கணும். பட் நம்ம நிர்வாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகம் வந்து தார்மீக பொறுப்பு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும். வருங்காலத்துல நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இந்த இது போன்ற லேப்சஸ் எல்லாம் எப்படி சரி பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ இந்த சிக்கல் இருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம வந்து நேரலையில் தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருந்தோம். வந்த போது இந்த ஏர் ஷோ நிறைவடைந்த உடனடியாக மக்களுடைய கருத்துக்கள்லாம் பெறப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப நிறைவாக அவங்க வந்து இது எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்லாம் சொல்லக்கூடியதை பார்த்தோம். ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தான் இந்த சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பெருமளவுக்கு மக்களுடைய அதிருப்தி இதெல்லாம் வரக்கூடியதை பார்க்குறோம். அதில் சிக்கியவர்களுடைய சிக்கல் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த காலகட்டங்களில் காவல்துறைக்கான தகவல் வந்திருக்காதா? உள்ள வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ போகும், இல்லை இந்த இடம்ல சிக்கல் இருக்குது, இந்த சாலை வழியாக விடலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அங்கே அட்ரஸ் பண்ணுறதுல ஏதாவது சிக்கல் இருந்திருக்குதா? ஏன்னா வெளியேற போது ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றா வெளியேறாங்க. விஐபிக்களுக்கு மட்டும் கவனிக்கப்பட்டார்கள், மக்களுக்கு அப்படியான காவல்துறையுடைய அக்கறை இருந்ததான்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதனால இந்த கேள்வி கேட்கிறேன், இது எப்படி அணுகப்பட்டிருக்குன்னு பாக்குறீங்க? விஐபி மூவ்மெண்ட் வந்து அதையும் இதையும் நம்ம ஒண்ணும் பார்க்க முடியாதுங்க. விஐபி மூவ்மெண்ட் வந்து அது தனி. மக்கள் வந்து விஐபி எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 50 பேர் இருக்கலாம் மேக்சிமம். மக்கள் வந்து 15 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த விஐபிக்கு வந்து தனியான பகுதிகள் இருக்கும், உட்கார்றதுக்கு இருக்கும், ரூட் இருக்கும். மக்களுக்கும் பல்வேறு சாலைகள் இருக்கு, போக்குவரத்துக்கு ஏற்கனவே இந்தந்த பிளேசஸ், குயின் மேரிஸ் காலேஜ் இந்த பார்க்கிங் பிளேஸ்ங்கிறதெல்லாம் எல்லாமே சொல்லித்தான் அனௌன்ஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இது வந்து மர்ஃபீஸ் லா அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க, அதன்படி தான் நடக்கும். நாங்க பந்தோப்ஸ்ல எங்களுக்கு வந்து பேசிக்கா ஐபிஎஸ்ல டீச் பண்றது மர்ஃபீஸ் லா. பியாண்ட் ஆல் தி ஃபேக்டர்ஸ், இஃப் சம்திங் going to happen that will go wrong, if something is going to be wrong that will go wrong அப்படின்னு சொல்றாங்க. அது தமிழ்ல சொல்ல போனோம்னு சொன்னா, மாவு விற்க போறப்ப
காத்தடிக்குது, ஆமா. உப்பு வைக்க போறப்ப மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மர்ஃபீஸ் லா. சம்டைம்ஸ் வந்து அன்னோன் ஃபேக்டர்ஸ் நீங்க என்னதான் சொன்னாலும் அது ஒரு சில நேரங்களில் நடக்கும். அதுதான் அசம்பாவிதம் அப்படின்னு சொல்றோம், அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இதை பொறுத்தவரையில கவனக்குறைவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது விசாரணையின் முடிவுல தெரிய வரும். பட் இது ஒரு பாடம் தான். இதுல ஏர்போர்ஸ் வந்து ஏற்கனவே கிளியர் அட்வைசரி கொடுத்திருக்காங்க தண்ணீர் பாட்டிலோட வரன்ட்டு. ஆனால் நிறைய பேர் அரை லிட்டர் தண்ணீர் பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 2 லிட்டர்ஸ் வேணும். அது இந்த மாதிரி வெயில்ல நிக்கிறப்ப 4 லிட்டர் தண்ணி வேணும். இந்த ஒரு அடிப்படை விழிப்புணர்வு இல்ல. இருந்தால் கூட வருகின்ற காலங்களில் நிச்சயமாக இது போன்ற மிகப்பெரிய கூட்டங்களில் இன்னும் பாதுகாப்புகள் பலப்படுத்த வேண்டும். நீங்க ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, எவ்வளவு பேர் 100 பேருக்கு 200 பேருக்கு எவ்வளவு போலீஸ்கார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதாவது இப்போ சென்னையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 5000 காவலர்களுக்கு மேல பந்தோபஸ்துல இருந்தாங்க. ஆல் டிஎஸ்பி இருந்து வந்தாங்க. அடுத்து ஆர்ம்டு ரிசர்வ், லோக்கல் போலீஸ், இப்படி எல்லாம் மெட்டிகுலஸ் பிளானிங் பண்ணாங்க. பட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். பட் இட் ஸ்டாம்பீட் கிடையாது, டீஹைட்ரேஷன். அந்த அசம்பிளி வந்து உங்களுக்கு கலைஞ்சு போறப்ப ஏற்பட்ட சம்பவம். அந்த சமயத்துல போய் மக்களை நம்ம அடிக்க முடியாது. எந்திரிச்சு போ, நெல்லில் உட்கார கூடாதுன்னு நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதனால போலீஸும் வந்து பொறுமையா தான் இருந்தாங்க. நம்முடைய விசாரணையில தான் நமக்கு எங்க லேப்சஸ் இருக்குன்னு தெரிய வரும் அப்படின்னு இருக்கீங்க. உங்களுடைய பார்வைக்கு கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி திரு ரவி. நேரலையில கலந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி திரு